வணக்கம். நம்ம நற்றிணையில இது வரைக்கும் 100 பாடல்கள் முடிச்சிருக்கோம். அடுத்தது இன்னைக்கு ஒரு 3 பாட்டு பார்க்கலாம். 2 ஒரு நெய்தல், ஒரு குறிஞ்சி, ஒரு பாலை. வழக்கமா ஒரு 3 திணை வரா மாதிரி 3 பாடல்கள். முதல் பாடல் நெய்தல் திணை. நெய்தல் திணை ரொம்ப அழகான ஒரே ஒரு கூற்று, தலைவனுடைய கூற்று. இந்த நெய்தல் நிலத்தினுடைய காட்சிகள் மிக அழகாகவும் இனிமையுடையதாகவும் இருந்தது அப்படின்னா இப்போ இல்ல. ஏன்னா இந்த தலையை நான் பார்த்த பிறகு என்னுடைய மனது பழைய காட்சிகளுடைய அழகுல ஈடுபட மாட்டேங்குது. இப்ப வருத்தம் தரக்கூடியதாக அந்த காட்சிகள் எனக்கு இருக்கின்றன அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்வதாக பின்னின்ற தலைமகன் தோழி கேட்ப சொல்லியது. தோழி கேட்கும்படியாக தலைவன் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நான் புழங்கிய இடம். இதெல்லாம் அழகுக்குரியதாகவும் மனதுக்கு இனிமை தருவதாகவும் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இனிமை இழந்துருச்சு. ஏன்னா அவளை நான் இந்த இடத்துல அதெல்லாம் பார்த்தேன். இப்ப இனிமே அவளோட நினைவுதான் எனக்கு அங்க வருதே ஒழிய அந்த அந்த இடங்கள்ல புழங்கின பழைய இனிமை எனக்கு இல்லை இப்போ அப்படின்னு சொல்றான். ஏன்னா இப்போ அவங்க ஒருவேளை சந்திக்க வேண்டாம்னு மறுத்திருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். உடனே என் தலைவன் அதுக்கு இப்படி ஒரு பதில சொல்றான். முற்றா மஞ்சள் பசும் புறம் கடுப்ப சுற்றிய பிணர சூழ்கழி இரவின் கணம்கொள் குப்பை உணங்கு திறன் நோக்கி உன்னை கொழு நிழல் முன் உய்த்து பரப்பும் துறை நனி இருந்த பாக்கமும் உரை நனி இனிது மண் அளிதோ தானே துணி தீர்ந்து அகன்ற அல்குள் ஐது அமை நுசுப்பின் மீன் எரி பரதவர் மடமகள் மான் அமர் நோக்கம் காணா ஓங்கே. அவளுடைய கண்களை நான் பார்த்தேன். அந்த கண்கள் என்னுடைய மனதில காயத்தை ஏற்படுத்தின. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதாரண அழகோடு தெரிந்த அந்த இடம் இப்பொழுது எனக்கு இனிமை இல்லாததாக மாறிவிட்டது. அவ்வளவுதான் இந்த பாட்டுல தலைவன் சொல்றது. இப்போ அவள் என்னை வருத்துகிறாள் அப்படிங்கிறத அவன் சொல்றான். இந்த முதல்ல வரக்கூடிய அந்த இறால்களை அவங்க இறால் நிறைய கிடைக்குது. மீன் பிடிக்கும் போது இறாலும் பிடிப்பாங்க. இறால் நிறைய கிடைக்குது. அதை அவர்கள் உணக்கி அதை வற்றல் போடுவதற்காக காய வைக்கிறார்கள். இறால்களை காய வைக்கிறார்கள். அது புலால் நாற்றம் வீசக்கூடிய கடற்கரை அது. அந்த இறாலுக்கு ஒரு வர்ணனை சொல்றாரு. முற்றா மஞ்சள் பசும் புறம் கடுப்ப சுற்றிய பிணர சூழ் கழி இரவின். இரவு இறால். அது இந்த இறால் மீன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு மாதிரி சர்ச்சரை உடையதாக, சர்ச்சரைனா ஒரு மாதிரி சொரசொரப்பு உடையதாக, ஒரு மாதிரி அதுக்கு அந்த பார்பாரா இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, பிளவா இருக்க மாதிரி இருக்கும். மூன்று நான்கு இது வரா மாதிரி இருக்கும். அத என்ன சொல்றாருன்னா, முற்றாத மஞ்சள் எப்படி இருக்குமோ அந்த மஞ்சளினுடைய மேற்புறம் போல இருக்கிறதாம். மஞ்சள் கிழங்கு நம்ம பார்த்திருக்கலாம். மஞ்சள் கிழங்கு அது போல ஒரு இது இருக்கா மாதிரி, இந்த இறால்ல ஒரு கொடா இருக்கு இல்லையா, அது போல மஞ்சள்லயும் இருக்கும். இது சட்டுன்னு இப்போ இந்த இறால் மீசையெல்லாம் இல்லாம பார்த்தோம்னா அதை நம்ம மஞ்சள் கிழங்குன்னு கூட சொல்லலாம். ஒரு அழகான ஒரு ஊமியை இங்க அவர் காட்டுறாரு. முற்றா மஞ்சள் பசும்புறம் கடுப்ப, அதனுடைய பின்பகுதியை போல சுற்றிய பின்னர சூழ்கழி இரவின். பின்னர் அதாவது அந்த கடற்கரையினுடைய அந்த மணல் வெளிகள்ல அவர்கள் இறால் மீன்களை முற்றாத பசு மஞ்சளை போன்ற சர்ச்சரையை உடைய சொரசொரப்பு உடைய அந்த இறால் மீன்களை காய வைத்திருக்கிறார்கள். எங்க அப்படின்னா கணம்கொள் குப்பை. கணம்கொள் குப்பைன்னா குவியலாக கூட்டமாக குவியலாக இந்த இறால் மீன்களை அவர்கள் புன்னை கொழு நிழல் முன்வைத்து பரப்பும். புன்னை மரங்கள் மிகுதியாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கடற்கரை சோலையில அவங்க அந்த நிழல்ல உட்காந்துக்கிறாங்க. அந்த வெயில்ல இந்த இறால்களை எல்லாம் குவியலாக காய வைத்திருக்கிறார்கள். அப்படி காய வைக்கக்கூடிய ஒரு நாள்ல தான் அவளை பார்த்திருக்கான். அவள் வீணறி படதவர் மடமகள். அவள் அந்த இடத்துல இறால் மீன்களை உணக்குவதற்காக வந்திருக்கிறாள். எப்படி குறிஞ்சியில திணைப்புணம் காக்கும் போது பார்ப்பானோ அது போல நெய்தல்ல இந்த மாதிரி மீன் உணக்கும் பொழுது, அந்த அளவனோடு ஓடி விளையாடும் பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இங்க கொழு நிழல் முன் உய்த்து பரப்பும் துறை நனி இருந்த நனி அப்படின்னா இங்க 3 சொல்லினா அப்படிங்கிறது அண்மையில அந்த கடற்கரை துறையை ஒட்டி இருந்த பாக்கமும் இந்த துறையும் இந்த இறால் மீன்களை உணர்த்துகின்ற இடங்கள் எல்லாம் முன்னாடி எனக்கு ரொம்ப அழகானதாக தெரிந்தது. இப்போ அது அழகா தெரியல, வருத்தம் தரக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இந்த இடத்துலதான் நான் அவளை பார்த்தேன் முன்னாடி அப்படிங்கிறான். உரை நனி இனிது மண். நனி அப்படின்னா மிக உரிச்சொல் இல்லையா, நனி மிக அழகான இடமாக இவையெல்லாம் முன்னாடி எனக்கு என்னுடைய கண்களுக்கு தெரிந்தன. இனிது மண் அளிதோ தானே. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த இடம் எனக்கு அழகுடையதாக தோன்றவில்லை, வருத்தம் தருவதாக இருக்கிறது. துணி தீர்ந்து அகன்ற அல்குள் ஐது அமை நுசுப்பின். அகன்ற அவளுடைய இடுப்பு பகுதி அகன்ற அல்குள் ஐது அமை நுசுப்புனா இடுப்பு.
இடுப்பு பகுதி மிக குறுகியதாகவும் அகன்ற அந்த வயிற்று பகுதியுடைய அல்குள்ங்கிறது அந்த வயிற்று பகுதி அதை உடையதாகவும் இருக்கக்கூடிய இந்த அழகான மீன் எரி பரதவர் மடமகள். இவ்வளவு அழகு பொருந்திய மீன் பிடித்து வரக்கூடிய, கடலில் சென்று மீன் பிடித்து வரக்கூடிய பரதவர்களுடைய இளமை பொருந்திய மகளாகிய இவளை அவளுடைய மான் அமர் நோக்கம், மான் போன்ற அவளுடைய கண்களை, அவளுடைய பார்வையை நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். அவ என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்தேன். அந்த பார்வை என்னுடைய மனதில் தைத்தது. மான் அமர் நோக்கம் காணா உங்கே. அந்த மானமர் நோக்கம் காண்பதற்கு முன்னாடி இந்த துறையும் இந்த பாக்கமும் இந்த கடற்கரை சோலையும் அழகானதாக இருந்தது. ஆனா இப்போ அது எனக்கு வருத்தம் தருவதாக இருக்கிறது. ஏனென்றால் அவளுடைய பார்வை, அந்த பார்வையை பார்த்த பிறகு என்னால அந்த இடத்துல அவளைதான் நினைச்சு பார்க்க முடியுது ஒழிய அந்த பாக்கமோ எதுவோ என்னுடைய கண்களுக்கு தெரிவதில்லை. அதனால இதுதான் இப்ப என்னுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி தலைவன் தோழி கிட்ட சொல்றான். அப்ப இது இரங்கல்தல், எனக்கு சந்திப்பதற்கு வாய்ப்பை கொடு எனக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக தலைவன் சொல்லக்கூடியதாக இந்த கூற்று அமைந்திருக்கிறது. தலைவியுடைய பார்வையை கண்டதற்கு பிறகு இந்த ஊர் இறங்கத்தக்கதாக ஆயிற்று. தலைவியினால விளைந்த காதல் நோயினால பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு அவன் சொல்றதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். ரொம்ப அழகான ஒரு எளிய ஒரு செய்தியை சொல்லக்கூடிய ஒரு பாடல். முற்றா மஞ்சள் பசும்புறம் கடுப்ப சுற்றிய பிணர சூழ்கழி இரவின் கணம்கொள் குப்பை உணங்கு திறன் நோக்கி புன்னை கொழுநிழல் முன் உய்த்து பரப்பும் துறை நனி இருந்த பாக்கம் உரை நனி இனிது மண். முன்னாடி ரொம்ப அழகா இருந்தது இந்த இடமெல்லாம், அழிதோ தானே. ஆனால் இப்பொழுது அது இறங்கத்தக்கதாக என்னுடைய மனதில் மாறிவிட்டது. அழிதோன்னா இறங்கத்தக்கது. துணி தீர்ந்து அகன்ற அல்குள் ஐது அமை நுசுப்பின் மீனெறி பரதவர் மடமகள் மான் அமர் நோக்கம் காணா ஓகே. அவளை பார்ப்பதற்கு முன் அழகாக இருந்தது, இப்பொழுது அப்படி இல்லை. அவ்வளவுதான். இந்த பாடல் நல்லா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு செம்பினா ரொம்ப அழகான பாட்டு. இது தலைவியினுடைய குற்று. இங்க தலைவி திணைப்புணம் காப்பதற்காக, ஆமா இந்த பாடல் வெள்ளியன் தென்னனார். ஆமா, அடுத்தது புன்னையுடைய பூவா மல்லி மாதிரி தெரிஞ்சது. அடுத்த பாடல் குறிஞ்சி. இங்க தலைவி திணைப்புணம் காக்க வந்திருக்கிறாள். இதுக்கு முன்னாடி அவனை அங்கதான் சந்திச்சா. அவங்க ரெண்டு பேரும் கலந்து பழகினாங்க, பேசினாங்க. இப்ப தலைவன் வரதே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல. யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? அவன் ஒரு மலை நாட்டை சேர்ந்தவன். இப்போ இவ திணைப்புணம் காக்க திரும்ப வந்திருக்கா. ஆனா யார்கிட்ட சொல்லி அனுப்புறது அப்படின்னு தெரியல. உடனே அங்க திணை முற்றி கதிர்கள் அறுவடை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கு. அங்க அப்ப கிளிகள் எல்லாம் அவை கொத்த வருகின்றன. இப்ப அந்த கிளிகளை பார்த்த ஒரு வேண்டுகோள் வைக்கிறா. நான் நீங்க இங்க இந்த கதிர்களை எல்லாம் கொத்தி சாப்பிடுறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அங்க கிளி எங்க பயந்து பறந்து போயிட போதும் அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல சாப்பிடுங்க, நல்லா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடுங்க. ஆனா இதை உண்டு முடித்து விட்டு நீங்கள் அந்த மலை நாட்டுக்கு மேல போவீங்க இல்லையா, நீங்கள் திரும்ப பறந்து போய் உங்களுடைய மலை நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சுற்றத்தாரோடு போய் சேர்வீர்கள் அல்லவா. உங்களுடைய சுற்றத்தார் அங்கேயும் இருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்க கிட்ட போய் உங்க சுற்றத்தார்கிட்ட சொல்லி என் தலைவன் கிட்ட சொல்லுங்க, தலைவி இப்பொழுது, இந்த பெண் இப்பொழுது திரும்ப அந்த காவல் காப்பதற்காக, திணைப்புணத்தை காவல் காப்பதற்காக வந்திருக்கிறாள் அப்படிங்கிற செய்தியை மட்டும் கொஞ்சம் சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்கிறான். ரொம்ப அழகான ஒரு பாடல். அந்த கிளி பேசுமா சொல்லுமா அதெல்லாம் இங்க கருத்தே கிடையாது. இவளுக்கு அவனை பார்க்கணும், ஆனா யார்கிட்ட சொல்லி அனுப்புறதுன்னு தெரியல. இப்ப அவனுடைய மலை நாட்டிலிருந்து இங்க வந்திருக்கக்கூடியது எதுன்னா இந்த கிளிதான். இந்த கிளி திரும்ப அங்க போகும், இங்க வரும். அப்ப நீ இங்க இருந்து அங்க போகும்போது உன்னுடைய சுற்றத்தாரிடம் சொல்லி அவனிடம் சொல்லு, இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன், அவனை பார்க்கணும், அவனுக்காக காத்திருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ரொம்ப அழகான, அதை கிளியை பார்த்து வேண்டுகோள் வைப்பது போல ஒரு பாடல். இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு பார்த்தோம். ஊர் மரத்துல, கடவுள் மரத்தில் வசிக்கக்கூடிய ஆந்தையே தயவு செஞ்சு ராத்திரியில கத்தாதையே, உனக்கு நல்ல ஊன் உணவை, எலியை சுட்டு வைத்த ஊன் உணவை தருகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவியை பார்த்தோம். இங்க கிளியே நீ போய் சொல்ல, நான் இங்க காவலுக்கு வந்திருக்கேன், எனக்கு சொல்றியா நீ அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. ரொம்ப அழகான ஒரு பாடல். கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நின்குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமால் கைத்தொழுது இறப்பல் பல்கோட் பலவின் சாரல் அவர் நாட்டு நின்கிளை மருங்கின் சேரியாயின் அம்மலை கிழவோர்க்கு உரைமதி இம்மலை காண குறவர் மடமகள் ஏனல் காவல் ஆயினள் எனவே. அவன் வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, வரவே இல்லை. அவனை எப்படி வரவழைக்கிறது? இவளால கிளம்பி அங்க போக முடியாது, அந்த வழக்கம் எல்லாம் கிடையாது.
அவனுடைய நாட்டுக்கு கிளம்பி போய் நான் என்ன பாருன்னு சொல்ல முடியுமான்னா, சந்திக்க முடியுமான்னா வாய்ப்பு இல்லை. அதனால இப்போ அவளுடைய மனசு மருகுது. என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்லி அனுப்புறது. அப்போ அவள் காவல்ல இருக்கும் பொழுது இந்த கிளிகளை பாக்குறா. அந்த கிளி இங்கேயும் அங்கேயுமா தானே பறந்து போயிட்டு வருது, சொல்லிதான் பாப்போமே அப்படின்னு நினைச்சு அத சொல்றா. அதாவது இது வந்து தொல்காப்பியம் இது என்ன சொல்லுதுன்னா, காதல் முற்றிய போது இந்த அக்ரிணைகள் எல்லாம் கேட்குன போலவும் கிழக்குன போலவும் சொல்வது என்பது மரபுதான் அப்படிங்கிறதையும் தொல்காப்பியம் ஒரு சொல்லுது. இங்க கொடும் குரல் குறைத்த குரல் அப்படின்னா அந்த திணையினுடைய அந்த அந்த திரட்சியான அந்த மணிகளை எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு சாப்பிட்டு அது மொத்தமா அப்படியே குறைச்சிச்சு. அந்த திரையினுடைய அந்த திரட்சி இருக்கிற எல்லா மணிகளையும் சாப்பிட்டாச்சு. கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி, செம்மையான அழகான வாயை உடைய பசிய கிளியே, நீ நிறைய இப்ப திணைகளை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டிருக்க. அதனுடைய அந்த திணையினுடைய இதுவே குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. அஞ்சல் ஓம்பி, பரவாயில்ல அஞ்சல் வேண்டி இப்ப கிட்ட போய் அவ சொல்ல போறா. அது ஒருவேளை பயந்து பறந்து போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அஞ்சல் ஓம்பி, பயப்படாத பயப்படாத, நான் ஒண்ணு செய்ய போறது இல்லை, நீ எவ்வளவு வேணுமோ சாப்பிட்டுக்க. அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள். எவ்வளவு ஆக்சுவலா வந்ததே வந்து கிளிகளை ஓட்டுவதற்காகத்தான். திணையை காத்து அறுவடைக்கு முன்னாடி அது பாதி பறிபோய் விடாம இருப்பதற்காக தான் வந்து காவலுக்கே வந்திருக்கான். ஆனா இங்க என்ன சொல்றா அப்படின்னா, அந்த கிளியை பார்த்து அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கும், பயப்படவே வேண்டாம், நான் பக்கத்துல வந்து சொல்றேன்னு பயப்படாத. அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நின்குறை முடித்த பின்றை, நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஆனா உன் வேலை முடிச்ச பிறகு என்னோட வேலையை செஞ்சா போதும். அதுக்காக நீ இப்பவே உடனே நீ பறந்து போயிடு, திணையை சாப்பிடாதன்னு நான் சொல்ல மாட்டேன். உன் நின்குறை முடித்த பின்றை, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு திணையை நீ உண்டு முடித்த பிறகு நின்குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமால், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது, அதை நீ செய்யணும்னு நான் வந்து உன்னை கை தொழுது கேட்டுக்கிறேன். என் கை தொழுது இறப்பல், அவ்வளவு டெஸ்பரேட்டான நிலைமையில இருக்காவ. கை தொழுது இறப்பல் பல்கோட் பலவின் சாரல், இங்க இருக்கக்கூடிய சாரல், இந்த குன்ற நாட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான மரங்களில் பலாப்பழங்கள் தொங்கக்கூடிய சாரல் நாட்டை சேர்ந்த அவனுடைய நாட்டிற்கு நீ சென்று உன்னுடைய உறவினர்களை சந்திக்க போவாய் என்றால், இங்கே எங்கேயுமா தான் பரப்ப, உன்னுடைய உறவினர்கள் அங்கேயும் இருப்பாங்க. நின்கிளை மருங்கின் சேரியாயின், உன்னுடைய உறவினர்களோடு நீ போய் அங்கு சேர்ந்திருப்பாய் என்றால், அவர்களை சந்திக்க நீ போவாய் என்றால், அப்ப நீ ஒரே ஒரு செய்தியை மட்டும் அவங்க கிட்ட சொல்லு. உனக்கு தெரியாத தலைவன் யாருன்னா, ஆனா அவங்களுக்கு தெரியும் இல்லையா. நின்கிளை மருங்கின் சேரியாயின் அம்மலை கிழவோர்க்கு உரைமதி, அங்க இருக்கக்கூடிய என்னுடைய தலைவனுக்கு, இந்த மலையினுடைய தலைவனாகி என்னுடைய தலைவனுக்கு ஒரு செய்தியை நீ சொல்லணும். என்ன செய்தி அப்படின்னா, இம்மலை காண குறவர் மடமகள், இந்த மலையை சார்ந்த காட்டு குறவருடைய மடமகளாக இளமை பொருந்தியவளாகிய இந்த தலைவி நான் ஏனல் காவல் ஆயினல் இல்லவே, நான் ஒருவேளை நான் வரலன்னு நினைச்சேன், வராம இருக்கானோ என்னவோ தெரியாது இல்லையா. திணைப்புணம் காக்க வந்த போது பார்த்தான், அருவியில நீராட வரும்போது பார்த்தான், ஒருவேளை இப்ப நான் வரலையோன்னு நினைச்சிருக்கலாம். அதனால அவ திரும்ப ஏனல் திணைப்புணம் காப்பதற்கு அவள் வந்திருக்கிறாள் அப்படிங்கிற செய்தியை மட்டும் நீ கொஞ்சம் உன் உறவினர்களிடம் சொல்லி அவனிடம் சொல்லிவிட முடியுமா, சொன்னால் எனக்கு உனக்கு நான் நன்றியுடையவளாக இருப்பேன், கை தொழுது இறப்பல் அப்படின்னு கேட்கிறான். இப்ப கிளிக்கிட்ட தான் இங்கே காவல் காக்கிற செய்தியை சொல்லி அனுப்புவதாக இந்த பாடல். காமம் மிக்க கழிப்படர் கிழவி, ரொம்ப அழகா இருக்கு இதனுடைய துறை இல்லையா. காமம் முற்றி இருக்கிறது, காதல் முற்றி இருக்கிறது, யார்கிட்ட சொல்லி அனுப்புறதுன்னு தெரியல. கூட தோழி கிட்ட சொல்லலாம், தோழி இப்ப இனிமே கேட்க மாட்டா, ஏன்னா அவனை போய் எங்க கூப்பிடுறது. அதனால அங்க வரக்கூடிய கிளிகளை பார்த்து அவள் பேசுகிறாள். ரொம்ப அழகான ஒரு பாடல், ரொம்ப எளிய ஆனால் அழகான பாடல். கொடுங்குரல் குறைத்த செவ்வாய் பைங்கிளி அஞ்சல் ஓம்பி ஆர்ப்பதம் கொண்டு நின்குறை முடித்த பின்றை என் குறை செய்தல் வேண்டுமால் கை தொழுது இறப்பல். எவ்வளவு அழகான ஒரு டிராமா இருக்கு பாருங்க இதுல. போய் சொல்லு, இப்ப பரவாயில்ல, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல, உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு மெதுவா போய் நீ போய் பார்க்கும்போது சொல்லு போதும் அப்படிங்கிறா. செய்தல் வேண்டுமால் கை தொழுது இறப்பல். பல்கோட் பலவின் சாரல் அவர் நாட்டு நின்கிளை மருங்கின் சேரியாயின் அம்மலை கிழவோர்க்கு உரைமதி இம்மலை காண குறவர் மடமகள் ஏனல் காவல் ஆயினல் எனவே. நல்லா புரியுது இல்லையா. ரொம்ப எளிமையான அழகான ஒரு பாடல். சரி, அதாவது இந்த சாரல் என்னை இறைச்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இச்சாரல் என்னை கைவிட்டதாயினும் பலருக்கும், அதாவது முன்னாடி நம்ம பார்த்த அதேதான், இந்த அந்த மலை கிழவோன் வருத்தம் தருபவனாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய மலைச்சாரல் அப்படி இல்லை. அவனுடைய மலைச்சாரல் பல பலாப்பழங்களை கொண்டிருக்கிறது, பசியாறக்கூடிய பழங்களை கொண்டிருக்கிறது, கிளிகள் வாழக்கூடிய ஊராக இருக்கிறது. ஆனால் அவன்தான் துன்பம் செய்பவனாக இருக்கிறான். அந்த மலைச்சாரல்
நன்மை செய்வதாக தான் இருக்கு அப்படிங்கறத இறைச்சி பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டுல. சரி, அடுத்த பாட்டில் மருதன் இளநாகனார் 103. இங்க தலைவன் பொருள் வயல் பிரிந்து போகிறான். யூஸ்வலா பிரிந்து போறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனதை கேட்டு அவன் இதுவா அதுவா போலாமா வேண்டாமா நீயே சொல்லு போனோமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு முடிவு எடுப்பான். அது கிளம்புவதற்கு முன்னாடி. கிளம்பிட்டா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க முடியாது, போயிட்டேதான் இருக்கணும், பொருள் தேடிதான் திரும்ப வரணும். ஆனா இந்த பாட்டுல அவன் பாதி தூரம் போயிட்டான். பாதி தூரம் அவனால அதே பாலை நில வழி, தண்ணீர் இல்லாத களிர்கள் வாடக்கூடிய நாய், வேட்டைக்கு செல்லக்கூடிய நாய்கள் எல்லாம் வருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலை நில வழியாக பாதி தூரம் போயிட்டான். போன பிறகு அவனுக்கு மனசு கேட்கல, போகணுமா வேண்டாமா நீயே சொல்லு, இந்த வழி இப்படித்தான் இருக்கு, இதை தாண்டிதான் போயாகணும், போய் பணம் சேர்த்து கொண்டுதான் வரணும், பொருளீட்டி தான் வரணும், வேற வழி இல்லை, ஆனா என்ன பண்றது, நீயே இப்ப சொல்லு, போலாமா வேண்டாமா நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாதி தூரம் போன பிறகு சொல்றான், கேட்கிறான் தன்னுடைய மனசு, என்ன பண்றது நீயே சொல்லு அப்படின்னு. அவனுக்கு ஒரு தள்ளாட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அது கிளம்பி 3/4 தூரம் போற வரைக்குமே அந்த தள்ளாட்டம் இருக்கு அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது. நல்லா இருக்கு, அழகான பாட்டு. ஒன்று தெரிந்து உரைத்திசின் நெஞ்சே, புன்கால் சிறு இலை வேம்பின் பெரிய கொன்று கடாம் செருக்கிய கடும் சின முன்பின் களிறு நின்று இறந்த நீரல் ஈரத்து பால் அவி தோல் முலை அகடு நிலம் சேர்த்தி பசி அட முடங்கிய பைங்கட் சென்னாய் மாயா வேட்டம் போகிய கணவன் பொய்யாமரபின் பிணவு நினைந்து இறங்கும் விருந்தின் வெங்காட்டு வருந்துதும் யாமே ஆழ்வினைக்கு அகழ்வாமெனினும் மீழ்வாமெனினும் நீ துணிந்ததுவே. நெஞ்சே பார்த்து சொல்றான், என்ன சொல்றியோ நீ சொல்லு, நீ சொல்றத நான் கேட்கிறேன், இப்ப நீ என்ன சொல்ல போற சொல்லு, போலாமா வேண்டாமா நீயே சொல்லு அப்படிங்கிறான். ஒன்று தெரிந்து உரைத்திசின் நெஞ்சே, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு, என்னுடைய நெஞ்சமே ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீ எனக்கு சொல்லு. ஆழ்வினைக்கு அகழ்வாமெனினும், ஆழ்வினைன்னா எங்க பொருள் செயல் வகை, பொருள் செய்ய வேண்டிய ஒரு திறம், பொருள் ஈட்டிட்டு வந்தாதான் வாழ்க்கை நடத்த முடியும். ஆழ்வினைக்கு அகழ்வாமெனினும், அப்படி ஆழ்வினைக்கு நாம் செய்ய வேண்டிய வினைக்கு நாம் போகலாம், தொடர்ந்து போகலாம் அப்படின்னாலும் மீள்வாமெனும், இல்ல திரும்பியே போயிடலாம், இந்த வழி ரொம்ப சுமையுடையதாக இருக்கிறது, கொஞ்சம் கூட ஒரு இன்பம் பயப்பதாகவோ அல்லது நன்மையுடையதாகவோ இல்லை, இதை பார்க்கவே நல்லா இல்ல, நம்ம திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினைச்சினா மீள்வாமெனினும் நீ துணிந்ததுவே. நீ என்ன சொல்கிறாயோ, நீ என்ன டிசைட் பண்றியோ, நீ என்ன முடிவெடுக்கிறாயோ அதன்படியே நான் நடக்கிறேன், நீ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீ சொல்லு அப்படிங்கிறான். அந்த போற வழி எப்படி இருக்கு அப்படிங்கறதா இடைப்பட்ட வரிகளுடைய வர்ணனை. சிறு இலை வேம்பின் பெரிய கொன்று, புன்கால் புள்ளிகளை உடைய அடிமரத்தை உடைய சிறிய காம்பினை உடைய, சிறு இலை வேம்பின் சிறிய இலைகளை உடைய வேப்ப மரத்தினுடைய பெரிய கிளைகளை யானை ஒடிக்கிறது. கடாம் செருக்கிய மதம் பொருந்திய யானை, மதம் பொருந்திய யானை இப்ப என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம, ஏன்னா உணவு கிடைக்கல அங்க சரியா, காடு வறண்டு போயிருக்கிறது, பசுமை இல்லாத நீர் இல்லாத காடு, அப்போ யானைக்கு மதம் பிடிக்கிறது. கடாம் செருக்கி, கடாம்னா மதம், மதம் பொருந்திய இந்த யானை இந்த வேப்ப மரத்தினுடைய பெரிய கிளைகளை ஒடித்து போடுகிறது, என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கு. கடும் சின முன்பின், கடுமையான சினத்தை உடைய, ஏன்னா அப்படி யானை இந்த மாதிரி கடும் சினமுடைய யானை புழங்குகிற வழினா அதுவே ஆபத்தானதுதான், அந்த வழியில போகவே முடியாது. யானை சாதாரணமாவே யானை பயமுறுத்தக்கூடியதுதான், ஏன்னா அது ஒண்ணு செய்யாது இருந்தாலும் மனிதர்களை பார்த்தால் அது துரத்தக்கூடியதுதான். அப்ப இங்க அது மதம் பொருந்திய யானையா வேற இருக்கிறது, மரக்கிளைகளை வரை ஒடித்து போடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு வழி அது. களிறு நின்று இறந்த கடும் சின முன்பின், அது மிகுதியான கோபத்தை உடைய யானைகள் புழங்குகின்ற இடம். அதுல அந்த இடத்துல தண்ணீரே இல்லை. சில பாடல்ல பார்த்தோம்னா கொஞ்சமாக கலங்கிய குட்டை நீராவது இருக்கும், கொஞ்சம் பாசிலை படர்ந்த ஏதோ கொஞ்சம் அழுக்கு நீராவது தேங்கி இருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. இங்க சுத்தமா தண்ணீரே இல்லாத ஒரு பாலை நிலம். அங்க அந்த களிறு நின்று தன்னுடைய சிறுநீரை பெய்கிறது. களிறு நின்று இறந்த, அது நின்று கொண்டே பெய்த அதனுடைய சிறுநீர். நீரல் ஈரத்து, அந்த நீர் தான் அந்த நிலத்துல, இப்ப அந்த நிலத்துல தண்ணியே கிடையாது, ஆனால் இந்த களிறு இட்ட சிறுநீர் அந்த இடத்துல லேசாக ஈரமாக அப்படியே படர்ந்திருக்கிறது. நீரல் ஈரத்து, நீர் அல்லாத ஈரம், ஈரமா இருக்கு ஆனா நீர் அல்லாத ஈரம். அப்ப நீர் அல்லாதன்னா களிரினுடைய சிறுநீர். அந்த சிறுநீர்ல இந்த வெப்பம் தாங்காம சென்னாயினுடைய சென்னாயில கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஜோடியா இருக்கக்கூடிய நாய்கள், அது கணவன் அப்படிங்கிறது இங்க பொருந்தாத வார்த்தை, ஆனால் அவை கூட ரெண்டும் ஒன்னா இருக்கு, ஜோடியா இருக்குங்கிறதுனால கணவன் அப்படிங்கிற வார்த்தையை இங்க அவர் பயன்படுத்துறாரு. இங்க அந்த பெண்ணாய் அதனுடைய பால் வற்றிய முலைகளை
அதுக்கு வெப்பம் தாங்கல, இறையும் ஒண்ணும் கிடைக்கல. இந்த களிறு நின்று பெய்த அந்த சிறுநீரினுடைய ஈரம் அப்படியே அந்த தரையில தேங்கி இருக்கு, அந்த காட்டு வழியில. அதுல அந்த தன்னுடைய முலை சுருங்கி அந்த வயிற்று பகுதியை அடி வயிற்றை தேய்த்து கொண்டு அதுல படுத்திருக்கு. அதுக்கு அந்த ஈரம் தேவையா இருக்கு. அதுல வந்து படுத்துட்டு அது தன்னுடைய பசியை அது இளைப்பாடுகிறது. இங்க கணவனாகிய ஆண் நாய் அங்க வந்து மாயா வேட்டம் போகிய ஏதாவது கிடைக்கிறதா, ஏதாவது இறை கிடைக்குமா என்று சொல்லி தேடி தொலை தூரத்துக்கு தேடி வந்திருக்கிறது. ஆனால் ஒண்ணும் கிடைக்கல. ஆனா வறண்ட பூமி, ஒண்ணுமே கிடையாது, விலங்குகள் இல்லாம வறிய நிலைமையில இருக்கு. அப்போ அந்த தன்னுடைய பெண் நாயை நினைச்சது வருந்துதான். இப்படி மாயா வேட்டம் போகிய கணவனாக இருக்கக்கூடிய செந்நாய் அங்க வந்து வருந்தது. தன்னுடைய பெண்ணாயானது இப்படி பால் வற்றி போன அந்த முலைகளை இந்த தரையில தேய்த்து கொண்டு, நீரல் ஈரத்து அந்த தரையில தேய்த்து கொண்டு வருந்தி படுத்திருக்கிறது. இதுக்கு எந்த இறையுமே நம்மளால கொடுக்க முடியலையே என்று சொல்லி அது கணவனாகிய செந்நாய் வருந்துகிறதாம், ஆண் நாய் வருந்துகிறதாம். இப்படிப்பட்ட வழியில போறேன் நானு. இப்ப இந்த நாயே தன்னுடைய ஜோடிக்காக வருந்தி இருக்கக்கூடிய இந்த இடத்துல எனக்கும் என்னுடைய தலைவியினுடைய எண்ணம் வருவது என்பது இயல்பான ஒன்றுதான். அவளும் வருந்திதானே இருப்பா இப்படி. ஆனா அவன் இதெல்லாம் சொல்லல இங்க. மாயா வேட்டம் போகிய கணவன் பொய்யா மரபின் பிணவு நினைந்திறங்கும். ஒண்ணுமே கிடைக்காத அந்த பசியோடு இருக்கக்கூடிய பிணவுன்னா தன்னுடைய ஜோடியான பெண்ணாயை நினைத்து வருந்தி இருக்கக்கூடிய இந்த வழியில போறோமே நம்ம, தொடர்ந்து போலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீயே முடிவு செய். இதுதான் வழி, இப்படிதான் இருக்கு, இந்த வழியில போறோமா வேண்டாமா, தொடர்ந்து போலாமா, பாதி தூரம் வந்தாச்சு, இனிமே தொடர்ந்து போலாமா வேண்டாமான்னு நீ வந்து யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனுடைய மனது ஊசலாடுகிறது. அந்த ஊசலாட்டத்தை அவன் சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். அவன் போகதான் போறான், திரும்பி வர போறது இல்லை. அப்படி பாடல்கள் பெரும்பாலும் இல்லை. கிளம்புவதற்கு முன்னாடியே நின்றுட்ட பாடல்கள் இருக்கு. பாதி தூரம் போய் திரும்பி வந்த மாதிரி பாடல்கள் எதுவும் நம்ம பார்க்கல. ஆனால் அவனுக்கு ஒரு ஊசலாட்டம் இருக்கு. இப்போ நிறைய பாடல்கள் நம்ம பார்த்திருப்போம். தலைவன் நீ போனானே அந்த வழியில இந்த காட்சிகள்லாம் இருக்காதா, இந்த காட்சிகளை பார்த்தா அவனுக்கு என்னுடைய நினைவு வராதா, அப்ப சீக்கிரம் திரும்பி வந்துட மாட்டானா அப்படின்னு தலைவியோ தோழியோ பேசுற பாடல்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த பாடல் கிட்டத்தட்ட அதே மாதிரி பாதி தூரம் போறவனுக்கு இந்த காட்சிகள் எல்லாம் இவற்றையெல்லாம் நினைவுறுத்துவதாக இருக்கிறது. அப்ப ஒரு ஊசலாட்டம், போலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதான் இந்த பாடல். இந்த தேய்புரி பழங்கையினார் அப்படிங்கலாம் பாடல் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ பாட்டை பாத்துருவோம் ஒரு தடவை. ஒன்று தெரிந்து உரைத்து சின் நெஞ்சே புன்கால் சிறி இலை வேம்பின் பெரிய கொன்று கடாம் செருக்கிய கடும் சின முன்பின் களிறு நின்று இறந்த நீரல் ஈரத்து பால் அவி தோல் முலை அகடு நிலம் சேர்த்தி பசியட முடங்கிய பைங்கட் சென்னாய் மாயா வேட்டம் போகிய கணவன் பொய்யா மரபின் பிணவு நினைந்து இறங்கும் விருந்தின் வெங்காட்டு வருந்துதும் யாமே. இப்படிப்பட்ட இந்த வெம்மையான காட்டின் நடுவில் நின்று கொண்டு நானும் வருந்துகிறேன். ஆழ்வினைக்கு அகழ்வாம் எனினும், இனி தொடர்ந்து பொருள் செய்வதற்கு போகலாமா போக வேண்டாமா என்றாலோ, அல்லது மீழ்வாம் என்னும், இல்ல வேண்டாம் இது தாங்காது நம்ம திரும்ப போயிடுவோம் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு மீழ்வாம் எனினும் நீ துணிந்ததுவே, நீ என்ன சொல்கிறாயோ சொல், அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மருதன் இளநாகனார் தலைவனுடைய குரலாக ஒரு பாடலை இங்க வந்து பாடியிருக்கார். அவ்வளவுதான் இந்த பாடல். இதோட நிறைவு பெறுது. நம்ம அடுத்த பாடல் 104 அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.